மாஷா சொந்தமாக கணினி பொருள் கடையொன்றை புதிதாக தொடங்கியுள்ளார். அவர் விற்கும் ஒவ்வொரு கணினிக்கும் அவர் $27 லாபமாக பெறுகிறார். அவர் மாதாந்திர செலவுகள் $10,000 ஆகிறது. அவர் லாபம் பெற குறைந்தது எத்தனை கணினிகள் விற்க வேண்டும் என்பதை கண்டறியும் கணக்கைத்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அவர் விற்க வேண்டிய குறைந்தபட்ச கணினிகளை கண்டறிய வேண்டும். அதை ஒரு மாறியால் குறிப்போம். அவர் விற்கும் கணினிகளின் எண்ணிக்கையை X என்று வைத்துக்கொள்வோம். X சமம் அவர் விற்கும் கணினிகள். அடுத்து மாதம் அவருக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு, அந்த லாபத்தை பெற அவர் குறைந்தது எத்தனை கணினிகளை விற்க வேண்டும்? லாபம் என்பது கம்ப்யூட்டர்களை விற்று வரும் பணம். மாஷாவிற்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டரை விற்கும் பொழுதும் $27 கிடைக்கிறது. ஆக அவருடைய லாபம் $27. X அவர் விற்கும் கணினிகளின் எண்ணிக்கை. ஒவ்வொரு கணினி விற்பனையின் போதும் அவருக்கு $27 கிடைக்கிறது. அப்படியானால் அவருடைய லாபம் $27 X அவர் விற்கும் கணினிகளின் எண்ணிக்கை. ஆனால் அவருக்கு மாதம் 10,000 செலவாகிறது. அதை நாம் கழிக்க வேண்டும். அப்போதுதான் லாபம் தெரியும். லாபம் சுழியனை விட அதிகமாக இருக்க வேண்டும். எத்தனை கணினிகள் விற்றால் 0 வரும் என்று பார்ப்போம். அதைவிட அதிகமாக அவர் விற்க வேண்டும். செலவு விற்பனை சமமாகும் நிலையை கண்டுபிடிப்போம். அதாவது லாபம் 0, லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்ற நிலை. 0 சமம் 27X கழித்தல் 10,000. இது போன்ற சமன்பாடுகளை நாம் முன்பே பார்த்துள்ளோம். இரு பக்கமும் 10,000 கூட்டுவோம். வலப்பக்கம் 10,000 தீர்ந்துவிடும். மீதி 10,000. 10,000 சமம் 27X. Xஐ கண்டறிய இரு பக்கமும் 27ஆல் வகுப்போம். இரு பக்கமும் 27ஆல் வகுத்தால் வலப்பக்கம் X கிடைக்கும். இடப்பக்கம் 10,000 கீழ் 27. வல இட பக்கங்களை நான் மாற்றுகிறேன். இதற்கான விடை என்ன? கொஞ்சம் நீள்வகுத்தல் செய்வோம். 10,000ஐ 27ஆல் வகுக்க வேண்டும். 27 என்பது 1ஐ வகுக்காது, 10ஐ வகுக்காது, 100ஐ 3 முறை வகுக்கும். 3 பெருக்கல் 27 சமம் 81. 100 கழித்தல் 81 சமம் 19. அதோடு ஒரு பூஜ்ஜியத்தை சேர்ப்போம். 190இல் 27 எத்தனை முறை வகுப்படும்? சுமார் 6 முறை வகுப்படும் போல தெரிகிறது. சரியா என பார்ப்போம். 6 பெருக்கல் 7 சமம் 42. 6 பெருக்கல் 2 சமம் 12. 12 கூட்டல் 4. 12 கூட்டல் 4 சமம் 16. 90 கழித்தல் 62 சமம் 28 ஆக அது 7 முறை வகுப்படுகிறது. ஆக அது 7 முறை வகுப்படுகிறது. 7 பெருக்கல் 7 சமம் 49. 7 பெருக்கல் 2 சமம் 14. 14 கூட்டல் 4 சமம் 18. அவ்வளவுதான். 190 கழித்தல் 189 சமம் 1. இங்கே ஒரு பூஜ்ஜியம் உள்ளது. அதை இங்கே கொண்டு வருவோம். 10இல் 27 எத்தனை முறை வகுப்படும்? வகுப்படாது. ஆகவே இங்கே பூஜ்ஜியத்தை இடுவோம். 0 பெருக்கல் 27 சமம் 0. பிறகு நாம் கழிப்போம். மீண்டும் 10 வருகிறது. நாம் இப்பொழுது தசம புள்ளிகளில் நுழைந்துவிட்டோம். அல்லது தசம மதிப்புகளை பெறப்போகிறோம். இன்னொரு பூஜ்ஜியத்தை நாம் கொண்டு வரலாம். 100இல் 27 3 முறை வகுப்படும். ஆகவே நமது X மதிப்பு சுமார் 370.3. இப்படி தொடர்ந்து கணக்கிடலாம். ஆனால் நம் கேள்விக்கு பதில் சொல்ல இந்த விவரம் போதும். மாஷா லாபம் பெற குறைந்தது எத்தனை கணினிகள் விற்க வேண்டும்? மாஷாவால் தசம புள்ளிகளின் கணினிகளை விற்க இயலாது. மாஷா லாப நஷ்டம் இல்லாத நிலையில் விற்க வேண்டிய கணினிகளின் எண்ணிக்கையானது 370. அவள் 370 கணினிகளை விற்றால் அவளுக்கு லாப நஷ்டம் இல்லாத நிலை ஏற்படாது. காரணம், அவள் 0 லாபம் பெற விற்க வேண்டிய கணினிகளை விட அது குறைவு.
ஆகவே அவள் குறைந்தபட்ச லாபம் பெற வேண்டுமென்றால் கூட 371 கணினிகளை விற்க வேண்டும். மாஷா லாபம் பெற மாதம் 371 கணினிகளை விற்க வேண்டும். மிகச் சரியாக இந்த கணக்கை நாம் செய்துவிட்டோம்.